அதுல வந்து ஒளிஞ்சாங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் விளையாடுவாங்க. அந்த கேம்ல பார்த்த அந்த குழந்தை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணா நம்ம முன்னாடி வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ யுவனா அவர்களை பேசுமாறு நான் மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் என்னை சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கேமராமேன் சார் அண்ட் our ப்ரொடியூசர் சார், நட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய இசையமைப்பாளர். என்னைக்குமே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் படம், ஒரு த்ரில்லர் படத்துல வந்து மியூசிக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வந்து சிக்கும்போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் தாமோதரன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். நம்ம கூட ரவி மரியா சார் இணைகிறாரு இந்த நிகழ்ச்சியில். அவருக்கு வந்து நம்ம தயாரிப்பாளர் ஒரு சின்ன முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அன்பிற்கினியால் அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம், அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும், அஸ் எ ப்ரொடியூசராக அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும், எப்படி பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நட்டி நீ படிச்சியான்னு. நான் படித்தேன் சார்ண்ணே. நான் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்? பண்ணுங்கள் சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்குன்னு. அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாம் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார். அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு. அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி. அவங்க பல விஷயங்களை படித்தவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம். நகராமலே இருப்பாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா வாடவர் டேஸ் அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி, அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அவங்க 2வது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அவங்ககிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க? அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது. காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணது. அப்புறம் யுவினா, நான் அது இது சொல்ல முடியாது, அதனால் நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோடது இருக்கும். அது பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் எழுப்பே கூட கேரண்டியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா, அனுபமா மேடமோட சன்னவர், அவருக்கு வந்து முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன்னாரு. கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன், அவர் வந்து இவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது. அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேட் ஃப்யூச்சர் தலைவர். அப்புறமா
ரவி மரியா சார் ஒரு நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்கிறது கேமராமேன் பத்மேஷ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேலை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதில் வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்துப்பார் அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதிலே வாழ்ந்துட்டார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன் சார். நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட். அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்கார், எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர், பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நாகூரான் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் கோ டைரக்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலாக ஒன்று வரும், நம்ம காசு செலவு பண்ணுறோம், அந்த காசு செலவு அதில் தெரியணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும், ஒரு ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்போ எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்கவே யோசிக்காமல் என்னக்கு வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங், 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அண்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம், ஆனால் அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது வேறு வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமாக உங்களுக்கு தான் வந்து முதல் நன்றி. எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த மேடையை வந்து எங்களுக்கு அமைத்து கொடுக்குற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினாக வந்து அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய பணியை வந்து கொண்டு சேர்க்குற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவி மரியா சார், நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்துட்டு யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்போ வந்து ஒரு கெஸ்ட்ஸாக மற்ற இயக்குனர்கள் அவங்கெல்லாம் வராங்க, இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அதோடைய உங்கள் சிக்னிஃபிகன்ஸ், நீங்கள் ஏன் வந்ததோடைய சிக்னிஃபிகன்ஸும் நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா வந்து பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு வந்து இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று வந்து மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழைச்சார். மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு வந்து 2016, 17லேருந்து தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்தில். நிறையா சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கே தான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம கோவிட் டைம்லேருந்து எல்லா டைம்லேயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, மார்க்னாலே வந்து எப்பயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆப்வியஸாக வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. 2வது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் நான் ஜில்லாவில் நான் நடித்த ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சாரோட. அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர்.
ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நட்பை வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து இவருக்கு வந்து முதல் படம். அண்ட் அது அக்ஷரா அதாவது வந்து இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம், அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழில் வந்து முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராக்கு வந்து டெபியூ ஃபில்ம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாளில் வந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே வந்து சமீபத்தில் தான் தெரியும். ஏன்னா நான் அதில் வந்து ஒரு 7-8 நாள் நடித்தேன். எனக்கு வந்து சலீம் சார் இருந்ததுனாலையா இல்லை மணிபாஸ்கர் சார் அப்புறம் ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு இந்த படத்தோடைய. வணக்கம், என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்கள்லாம் என்ன பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய மேனேஜர், அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச்ட். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம், செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா, நான் யோசிச்சு பார்க்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலான்னு நினச்ச ஆரம்பித்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணால் நம்பி சினிமாக்குள்ளே வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணான்னா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால். இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். அண்ட் ஹீ நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார்கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு
ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமாக பார்த்ததுன்னா வந்து மூனா ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் bless me for this journey. Thank you.